ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கண்ணின் மணியாம் கருணை தெய்வம் பிரம்மஸ்ரீ பிரதோஷம் மாமாவோட பக்தி வழிகாட்டுதலை ரொம்ப தாழ்மையோட அந்த ஸ்ரீ பெரியவாங்கிற தெய்வத்தை பற்றிண்டு பல உயர்தர விருதுகளையும் பட்டங்களையும் பெற்று தன்னடக்கங்கிற பெரிய குணத்தினால ஒரு சின்ன குழந்தைய மாதிரி கொஞ்சம் கூட கர்வம் அடையாமல் திகழற அந்த கடம் வித்வான் விக்கு விநாயகரம் பற்றி சொல்கிறா. இன்றைக்கி உலக அளவில் பெயர் பெற்ற உயர்வான அத்தனை அங்கீகாரங்களையும் இவரை கொஞ்சம் கூட அகங்காரம் கொள்ளாமல் வச்சுருக்கிறது. அது எப்படி? இவர் சாக்ஷாத் அந்த பரமேஸ்வரனான பெரியவா கிட்ட வச்சுட்டுருக்கிற அந்த பக்தி ஒன்றால் மட்டும்தான் அவர்கிட்ட இவ்வளவு பவ்யம் சிறப்பாக இருக்குது. எல்லாமே அண்ணா போட்ட பிச்சை தான். தன்னோட பூர்வ புண்ணிய பலனால் பிரதோஷம் மாமாவை சகோதரராக உறவு முறையில் கொண்டிருக்கிற இவர் தாழ்மையுடனும் உண்மையுடனும் ரொம்ப கருதுபவர். எந்த ஒரு இடர் வந்தாலும் பெரியவாளங்கிற பக்தி பாதையிலிருந்து கொஞ்சம் கூட விலகாதவர். எப்போதுமே பெரியவாளையும் அண்ணா அப்படின்னு பக்தியோடு அழைக்கிற அந்த பிரதோஷம் மாமாவையும் மறக்காத நிலையில் ஒரு சோதனை. ஒரு மாதத்துக்கு முன்னாடி தன்னோட சகோதரி வீட்டு வைபவத்துக்கு போகும்போது இவருக்கு தலைவலி ரொம்ப கொஞ்ச நாட்களாகவே இந்த தலைவலி இருந்ததில் அன்றைக்கி தாங்க முடியாமல் போயிடுத்து. 2 கண்ணும் செவப்பாயிடுத்து. பார்க்குற காட்சியெல்லாம் 2 தெரியறது. இவர் ரொம்ப பயந்து போயிட்டார். இவரோட கூட போன அந்த கணேஷ் என்பவருக்கு இவருடைய அவஸ்தை ரொம்ப எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி இருந்தது. உடனே ஒரு பிரபல மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறார். தன்னோட 2 கண்ணும் செவஞ்சு கண்ணீர் பெருகி 2 தோற்றம் தெரிகிறதுனால மருத்துவர் காட்டப்பட்டதில் அவருக்கு இப்படிப்பட்ட அறிகுறி இருக்குது, மூளைக்கு போகிற நரம்புகள் பாதிப்பால் இது இருக்குது. அந்த சமயம் பார்த்து தெய்வாதீனமாக லண்டனில் இருந்து ஒரு டாக்டர் அந்த மருத்துவமனைக்கு விசிட் பண்ணுறார். அப்போது அவன் விநாயகராம் கிட்ட ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்து அந்த கண் நரம்பு பகுதியை பயாப்சி செஞ்சால் உடனே தெரிஞ்சிடும் அப்படின்னு பயாப்சியும் பண்ணுறா. அப்போது அவருடைய அறிவுக்கு எட்டின போது இந்த மாதிரி பாதிப்பு மூளையோ இதயத்தையோ பழுது செஞ்சிடுங்கிறது பயந்து அந்த டாக்டரும் உள்ளூர் டாக்டர்கிட்ட சொல்கிறார். அப்படி கண்டறியப்படுற கோளாறு சிகிச்சை இதெல்லாம் 1.5 வருட காலம் செஞ்சாகணும் மெதுவாக அப்படின்னு பயமுறுத்துறார். நம்மளுடைய மனப்பான்மையின்படி அயல்நாட்டு மருத்துவரை சொல்கிறதெல்லாம் நம்ம திடமாக நம்புவோம். ஆனால் அந்த வகையில் விநாயகராம் அவருக்கு எந்தவித குழப்பமும் பயமும் வரல. ஆனால் டாக்டர் குறித்து அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்ததில் அதன் முடிவுகளில் மூளையில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் ஆறுதலாக இருக்குது. அப்போது லண்டன் டாக்டர் படி அறிவுரைப்படி 3 நாளைக்கு ஸ்டீராய்டு மருந்தை ஏற்றுக்கிறார். வித்வானுக்கு வந்திருந்த கோளாறு என்னன்னு தெரியாமல் மருத்துவர் குழம்பின்ட்டுருக்கார். கண் நரம்பில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த பயாப்சி சோதனை அதோட ரிசல்ட் வருது மும்பையிலேருந்து. அந்த சமயத்தில் பிரதோஷத்தோட சுபதினம் வருது. பிரதோஷம் அண்ணா இருக்காரோ இல்லையோ அவரோட, அது விநாயகராம் அவருக்கு தெய்வம்னா அது பெரியவா தான். பிரதோஷம்னா அது 64வது நாயன்மாராக தோன்ற பிரதோஷம் மாமா தான். அப்போது அது அருளாசி காலம். மனநிலையை ஒரு நிலப்படுத்தி பக்தி பரவசத்தோடு அங்கே விசேஷமான பக்தி ஸ்ரத்தை தனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு பெரியவா எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாமே அண்ணா சொல்படி தான் நான் பண்ணுறேன், நான் பெரியவாளையே தான் நினச்சிட்டு இருக்கேன், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு பாலகன் எப்படி ஒன்றுமே தெரியாதவர் போய் நின்று கேட்பாரோ அந்த மாதிரி பெரியவா கிட்ட பூஜை அறையில் போய் உட்காந்துட்டு கேட்குறார். அந்த பிரதோஷ நேரத்தில் பெரியவா எதிரில் ஒரு உருவம் கொஞ்சம் கூட தெரியாத பார்வை கோளாரோட ஒரு காலத்தில் பெரியவாங்கிற தெய்வம் ஊருக்கெல்லாம் உலகுக்கெல்லாம் எடுத்துட்டு காட்டிய அந்த கோளறு திருப்பதிகம் இருக்கு இல்லையா, அது பிரதோஷம் மாமாவோட அருளாசியினால் பெரியவாளுடைய பக்தர்கள்லாம் துடித்து பாடுற மாதிரி ஆச்சு. அதில் இத்தனை யாமாரை அறிந்திலேன் எம்பெருமான் அப்படின்னு தொடங்குற இந்த சுந்தரமூர்த்தி நாயன்மாரோட பதிகத்தை பாடுறார். 1 2 3ன்னு 10 செய்யுளை பாடின்னு இருக்கார். அந்த 10வது முறை பாடி முடித்ததும் பலன் ஏதும் இல்லை. இருந்தாலும் பெரியவா கைவிட மாட்டா அப்படிங்கிற நம்பிக்கையோட
11வது முறையாக பாடி முடித்தவரோட வலது கண்ணுக்கு கண் கண்ட தெய்வமாக தெரிகிறாளாம் பெரியவா. பெரியவா சிரிச்சுட்டே திருமுகத்தோட காட்சியளிக்கிறா. தன்னோட பிரார்த்தனைக்கு சாச்சிட்டா அந்த பெருங்கருணையோட தெய்வத்தோட அனுகிரகம் கிட்டிடுத்தோங்கிறது அவருக்கு ரொம்ப பேரானந்தமாக போச்சு. விநாயகராம் மாமாக்கு நிச்சயம் நீ அருள்வேங்கிறது எனக்கு தெரியும், தெய்வம் கைவிடாது. மும்பையிலேருந்து பெறப்பட்ட அந்த பயாப்சியிலையும் எதில் கோளாறு இல்லை அப்படிங்கிற ரிசல்ட்டு வந்துடுத்தோம். இப்படி இந்த கண் சம்பந்தமான கோளாறு நீங்கிறதுக்கு 1 வார காலம் ஆகும்னு தன் அனுபவத்தில் பார்த்துருந்த விநாயகராம் அவருக்கு எப்படி 3 நாளில் கண் பறவை மீண்டுது அப்படிங்கிறது பெரியவாங்கிற நடமாடும் வைத்தீஸ்வரர் தான். இந்த மாதிரி பல சம்பவங்களில் ஒரு மெடிக்கல் மிராக்கள் பண்ணியிருக்கார். பல வைத்தியர்களை ஆச்சரியப்பட வச்சுருக்கார். இந்த டாக்டர்களும் அதிசயமாறா பக்தருக்கு ஏற்பட்ட கண்கோளாரை இந்த வகை அப்படின்னு தன்னால் ஊர்ஜிதப்படுத்த முடியாத நிலையில் ஸ்டீராய்டை ஏற்றிக்காமல் மாத்திரை சாப்பிட்டா போதும்னு சொல்லி அனுப்புகிறா. இந்த மாதிரி நர்சிங் ஹோமில் தான் கொடுத்த அந்த 3 நாள் சிகிச்சைக்கும் நான் பணம் வாங்க மாட்டேன்னு பெருந்தன்மையோடு வேற சொல்லிடுறார். இது எல்லாம் என்ன அற்புதம் நடத்தி காட்டிய பெரியவாளுடைய எல்லையற்ற அன்பு தானே. இத்தனை ஏமாற்றை அறிந்திலேன் எம்பெரியவா என்பதாக எண்ணி 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 உருகிறார். இந்த சமயம் அண்ணா, நீ உடனே பெரியவாளுக்கு இதை செய் அதை செய்யணும் சொல்லியிருப்பாளே, அப்படி அவர் சொல்லலையே, நான் என்ன கைமாறு செய்யணுங்கிறத அதை நீ தான் கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு பெரியவா படத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டாராம் விநாயகராம். அடுத்த கொஞ்சம் தினங்களில் புதன்கிழமை வருது. பிரதோஷ மாமா உத்தரவுப்படி விக்கு விநாயகராம் அவருடைய தம்பி சுபாஷ் சந்திரன் பல பக்தர்கள் ஸ்ரீமடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் காய்கறி கனிகள் எல்லாம் கொண்டு சேர்க்கிற பணி கொண்டு வந்து செய்கிறா. அதன்படி புதன்கிழமை அப்படின்னாலே அவள் குடும்பம்தான் அந்த அத்தனை சாமான்களையும் மடத்துக்கு சமர்ப்பிக்கிறா. இதை அவெல்லாம் சமர்ப்பிக்க காஞ்சி புறப்பட்டுட்டார். எப்போதும் போல் அவருக்கு உறுதுணையாக மோர்சிங் வித்வான் கணேசனும் போகிறார். ஸ்ரீமடம் போகிறவர் பெரியவாள அதிஷ்டானத்தில் பார்த்துட்டு காய்கனிகளை தட்டில் வச்சுட்டு நமஸ்கரிச்சுட்டு வரார். அங்கே அந்த கைங்கரியம் செய்கிற குமரேசன்கிறவர் அழைக்கிறார். பெரியவாளுக்கு கைங்கரியம் செய்கிற பாக்கியம் அப்படின்னு பாக்கியம் பெற்றவரான விநாயகராம் என்னவோ ஏதோன்னு கேட்குறார். நீங்கள் மடத்துக்கு வந்தால் உங்களை பாலப்பெரியவா பார்க்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தா, நல்ல வேலையாக நான் பார்த்துட்டேன் வாங்கோ அப்படின்னு கிட்ட அழைச்சின்னு போகிறாராம் விக்கு விநாயகராமன். இது எல்லாம் இப்போ சமீபமாக நடந்தது. இந்த மாதிரி நாமளும் என்ன உனக்கு வேணுமோ அந்த வேண்டுதலை வெளியில் எந்த காரியத்துக்கு நீ புறப்பட்டாலும் சரி, என்ன வித கஷ்டம் வந்தாலும் சரி, பெரியவா முன்னால் அதை பார்த்து எனக்கு நீ தான் இதுக்கு பண்ண உறுதுணையாக இருக்க அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் வச்சா போகிறோம். நீ உன் காரியத்தை பார்க்க கிளம்பிடலாம். அவர் நம்ம வேலையை பார்த்துப்பார், நமக்கு வரவிடாத தடுத்துடுவார். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களை. வாழ்க வளமுடன்.